இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையப்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். Isaiah chapter 55 verse 10 and 11. For as the rain comes down and the snow from heaven and do not return there but water the earth and make it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater, so shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the thing for which I sent it. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களிலே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு காலங்கள் எடுத்துக்கொள்ளும். நாம் நினைப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின் பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்யவில்லையே என்று நாம் கலங்குகிறோம். வேதத்தில் பக்தன் ஆபிரகாம் என்றவர் இருந்தார். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவன் மேல் விசுவாசம் உள்ளவரானார். அந்த வாக்குத்தத்த வார்த்தையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு 25 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. ஆனாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று அவர் காத்து கொண்டிருந்தார். நடந்தது, செத்து போயிருந்த சாராளுடைய வயிற்றில கிழவனாயிருந்த ஆபிரகாம் 100 வயதாயிருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆம், அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தையின்படியே அற்புதமான ஒரு ஈசாக்கை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நாமும் நம்புவோம், விசுவாசிப்போம். நாம் இவ்விதமாய் நம்புகின்ற போது, விசுவாசிக்கின்ற போது அநேக தடைகள் வரலாம். அவ்விசுவாசமாய் நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒருவேளை பேசலாம். ஆனாலும் கூட நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த வேத வார்த்தையின் பிரகாரமாகவே அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார். வேதம் சொல்கிறது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று. ஆம், தேவனுடைய சித்தமெல்லாம் என்ன? பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாளிலே அவர் அப்படியே செய்வார். நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். நம்புவோம், விசுவாசிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் அனுப்பின, நீர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.